வணக்கம் யூடியூப் நண்பர்களே. இன்று உலக அரசியல் வரைபடத்தில் மிக மிக ஆபத்தான ஒரு புள்ளி தீவிரமாக ஒளிரத் தொடங்கியுள்ளது. அது வேறு எதுவுமில்லை, கத்தார் நாட்டில் அமைந்துள்ள அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானப்படை தளம் அல் உதைத் ஏர்பேஸ். இன்று இந்த தளத்தில் வான் பாதுகாப்பு உச்சம், போர் விமானங்கள் குவிப்பு, குண்டுவீச விமானங்கள், எரிபொருள் டேங்கர் விமானங்கள், சரக்கு விமானங்கள் என அனைத்தும் அவசர போர் நிலை போல் செயல்படத் தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் ஈரான் அமெரிக்கா மோதல் மீண்டும் சூடு பிடித்துள்ள நிலையில் இந்த நகர்வு உலகத்தை அச்சுறுத்தும் ஒரு புதிய போரின் தொடக்கமா? இன்றைய வீடியோவில் அல் உதைத் தளம் என்றால் என்ன, ஏன் திடீரென இவ்வளவு இராணுவ இயக்கம், ஈரானை தாக்க அமெரிக்கா தயாராகிறதா, அரபு நாடுகள் ஏன் பயப்படுகின்றன என்பதை முழுமையாக பார்ப்போம். அல் உதைத் விமானப்படை தளம் என்ன இது? யூடியூப் நண்பர்களே, அல் உதைத் ஏர்பேஸ் என்பது மத்திய மேற்கில் அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான இராணுவ தளம். கத்தார் நாட்டில் தோஹாவுக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த தளத்திலிருந்துதான் பாசா, ஈராக், சிரியா, ஆப்கானிஸ்தான், ஈரான் வான்வழி கண்காணிப்பு என பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இங்கே அமெரிக்க வான்படையின் கமாண்ட் சென்டர், சிகாம் சென்ட்ரல் கமாண்ட், நவீன ரேடார் அமைப்புகள் எல்லாம் உள்ளது. அதாவது மத்திய மேற்கின் போர் கட்டுப்பாட்டு மூளை அல் உதைத். திடீர் வான் நடவடிக்கை அதிகரிப்பு. என்ன நடக்கிறது? சமீப நாட்களாக செயற்கைக்கோள் படங்கள், சர்வதேச ஊடக அறிக்கைகள் ஒரே விஷயத்தை சொல்கின்றன. அல் உதைத் தளத்தில் விமான இயக்கம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. அதில் F-15, F-16, F-35 விமானங்கள், ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் விமானங்கள், ஏர் ரீஃப்யூலிங் டேங்கர்ஸ், கார்கோ ஏர்கிராஃப்ட் எல்லாம் 24 மணி நேரமும் இயக்கத்தில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஃபாக்ஸ் நியூஸ் தகவல்படி வான் பாதுகாப்பு முன் நிலைப்பாடு நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் பொருள் என்ன? தாக்குதல் வரலாம் என்ற முன்னறிவிப்பு அல்லது தாக்குதல் செய்ய தயாராகும் நிலை, இரண்டில் ஒன்றுதான். ஈரான் அமெரிக்கா மோதல் ஏன் மீண்டும் தீவிரம்? யூடியூப் நண்பர்களே, ஈரான் அமெரிக்கா மோதல் என்பது இன்று நேற்று தொடங்கியதல்ல. அணு ஆயுத திட்டம், அமெரிக்க தடைகள், இஸ்ரேல் பாதுகாப்பு, மத்திய கிழக்கு செல்வாக்கு என பல காரணங்கள் உள்ளன. சமீப காலமாக ஈரான் ஆதரிப்பு பெற்ற ஆயுத குழுக்கள் அமெரிக்க தளங்களை குறிவைப்பதாக மிரட்டல், செங்கடல், ஹார்முஸ் கடல்வழி தட பதற்றம் எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவை இராணுவ நடவடிக்கை குறித்து யோசிக்க வைக்கும் சூழலை உருவாக்கியுள்ளது. கத்தார் அரசின் எச்சரிக்கை ஏன்? நியூஸ் 24 உள்ளிட்ட ஊடகங்களின்படி அல் உதைத் விமான நிலையம் அமைந்துள்ள பகுதியை கத்தார் அரசு எச்சரிக்கை வலயமாக அறிவித்துள்ளது. இதன் அர்த்தம் என்ன? பொதுமக்கள் அச்சுறுத்தல், ஏவுகணை தாக்குதல் அபாயம், பதிலடி தாக்குதல் சாத்தியம். ஈரான் தாக்கினால் முதலில் இலக்காகும் இடங்களில் அல் உதைத் தளம் முக்கியமானது. அரபு நாடுகள் ஏன் அமெரிக்காவை தடுக்க முயல்கின்றன? இந்த கட்டத்தில் ஒரு முக்கிய தகவல். சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு எமிராத்துகள் இந்த நாடுகள் அனைத்தும் அமெரிக்காவிடம் ஈரானுடன் போர் வேண்டாம் என்று மறைமுகமாக கோருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏன்? போர் நடந்தால் முதல் பாதிப்பு அரபு நாடுகள். எண்ணெய் விலை, பொருளாதாரம், பொதுமக்கள் பாதுகாப்பு எல்லாமே சீர்குழையும். அதனால்தான் அரபு நாடுகள் அமைதி விரும்புகின்றன, ஆனால் தயாராகவும் இருக்கின்றன. அமெரிக்கா ஈரானை தாக்குமா? நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள்? பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுவது நேரடி முழு போர் அல்ல, ஆனால் லிமிடெட் ஏர் ஸ்ட்ரைக் அல்லது டார்கெட்டட் அட்டாக், அதாவது அணு நிலையங்கள், ஆயுத களஞ்சியங்கள், இராணுவ தளங்கள் மட்டுமே இலக்காகலாம். அல் உதைத் தளத்தில் நடக்கும் இந்த நகர்வுகள் தாக்குதல் செய்ய தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு தெளிவான சிக்னல். இன்றி உலகம் எங்கு செல்கிறது? யூடியூப் நண்பர்களே, இப்போது உலகம் அமைதி அல்லது போர், இந்த இரண்டு பாதைகளில் ஒன்றை நோக்கி நிற்கிறது. அல் உதைத் விமானப்படை தளத்தில் நடக்கும் ஒவ்வொரு விமான புறப்பாடும் உலக அரசியலை மாற்றும் சக்தி கொண்டது. அமெரிக்கா தாக்கினால் ஈரான் பதிலடி, மத்திய கிழக்கு முழுவதும் தீ, உலக பொருளாதாரம் அதிர்ச்சி. எனவே இனி வரும் நாட்கள் உலகத்திற்கு மிக மிக முக்கியமான நாட்கள். இந்த நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கீழே கமெண்டில் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் மறக்காதீர்கள். நான் உங்கள் குளோபல் வாய்ஸ் தமிழ். மீண்டும் ஒரு முக்கிய உலக நடப்புடன் சந்திப்போம்.